உங்களுக்கு என்னென்ன வயசாகுது? 75 வயசாகுதுங்கய்யா. ரெஸ்ட் எடுக்க வேண்டிய வயசுல இன்னும் உழைச்சிட்டு இருக்கீங்க. என்ன பண்றது, நானே என் மனைவி மட்டும்தான். நான் உழைச்சாதான் 2 பேருக்கும் சோறு. ஓ. தம்பி ஒரு 2 நிமிஷத்துல வந்துடுறேன். ஓகேங்க. என்னண்ணா இவ்ளோ மாத்திரை? என் பொண்டாட்டிக்கு சாப்பாடே இந்த மாத்திரை தான் தம்பி. நீங்க சம்பாதிக்கிறது பூரா இதுக்கே செலவாயிரும் போல இருக்கே. 3 வேளை மாத்திரை வாங்குறதுக்கு 2 வேளை பட்டினி கிடந்து உழைக்க வேண்டியது இருக்கு தம்பி. ஐயோ. ஆனா இப்ப அப்படி இல்ல. அதுக்கு காரணம் இந்த மருந்து கடை தான். வெளியில 1000-500க்கு விக்கிறத இங்க 50-100க்கே விக்கிறாங்க. குழந்தை இல்லைங்கிறதுனால நாங்க அனாதை இல்லைங்க. நாங்களும் மோடியோட குடும்பம் தான். வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு? தாயனூர் கிராமத்தை சேர்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த பகுதி விவசாயிகள் அதிகமாக இருக்கின்ற பகுதி. இந்த பகுதி விவசாயத்தை காப்பதற்காக நம்முடைய பிரதமர் அவர்கள் விவசாய சன்மான நிதி வருடத்திற்கு ஒவ்வொரு விவசாயிக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் நம்ம வாங்குறோம்? 6000 ரூபாய். எத்தனை பேர் வாங்குறோம் விவசாய சன்மான நிதி? எல்லாரும் வாங்குறோம். ஏழை எளிய மக்களுக்கு வீடு, இலவச கேஸ், தண்ணி, வீட்டோட ஜல்ஜீவன் மிஷன் தண்ணி, 5 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பு, இலவச கேஸ் கனெக்ஷன், ஒவ்வொரு வீட்டுக்குமே இலவசமாக டாய்லெட், இதெல்லாமே நம்மளுடைய பிரதமர் அவர்கள் கட்டி கொடுத்திருக்கிறாங்க. கொடுத்தாச்சு, எல்லா வீட்டுக்கும் கொடுத்திருக்கோம். 5 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள இன்சூரன்ஸ் திட்டத்தையும் நாம் கொடுத்திருக்கிறோம். நம்மளுடைய பிரதமர் அவர்கள் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி, ஏழை மக்களினுடைய வளர்ச்சி, விவசாயிகளுடைய வளர்ச்சியை மையமாக வைத்து நாம் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றோம். 3வது முறையாக நம்முடைய பிரதமர் அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும். அதற்கெல்லாம் நாம் நம்முடைய தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். வருகிற 19ஆம் தேதி அன்று நடைபெற இருக்கின்ற நம்முடைய பாராளுமன்ற தேர்தலில் நாம் எல்லாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம். நாமெல்லாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை சின்னம். சகோதரர்களே, இந்த பகுதியினுடைய தென்னை விவசாயிகளாகட்டும், அவர்கள் போற்றப்பட வேண்டும், காப்பாற்றப்பட வேண்டும். தென்னை விவசாயத்தை பெருக்குவதற்காக காயல் போர்டு நம்மளுடைய பிரதமர் அவர்கள் அந்த போர்டை நிறுவி அந்த போர்டுக்கு எம்பவர் பண்ணியிருக்கிறார்கள். அதே போல இந்த பகுதி மக்களுடைய விருப்பம், அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இந்த பகுதிக்கும் நீட்டிக்க வேண்டும் என்பது, நிச்சயமாக அதை நீட்டித்து கொடுப்போம் என்று சொல்லிக்கொண்டு, ஏழை எளிய மக்கள் வசிக்கின்ற பகுதியில், குறிப்பாக பட்டியலின மக்கள் வசிக்கின்ற பகுதிகளில் அடிப்படை வசதிகள், அவர்களுக்கு சமூக கூடம், சமுதாய நலக்கூடம் அல்லது மயான வசதி, இப்படி அடிப்படை தேவைகள் எல்லாம் நிறைவேற்றி கொடுப்போம். இந்த பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் முடியும். ஆகையால் சகோதரர்களே, நாம் அனைவரும் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை. தாமரை நமது சின்னம், தாமரை நமது சின்னம், நமது சின்னம். 3வது இடத்துல இருக்கும்னா கம்பி பட்டன்ல, 3வது மிஷின்ல 3வது இடத்துல இருக்கும். எத்தனாவது இடத்துல இருக்கும்? 3வது இடத்துல இருக்கும். 3வது இடத்துல இருக்கிற தாமரை சின்னத்திற்கு நாம் எல்லாம் வாக்களிக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.